ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மோ வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். போன வெள்ளிக்கிழமை வந்துட்டு காஞ்சிபுரம் தாங்க போயிருந்தோம். காஞ்சிபுரத்தில் மச்சின பொண்டாட்டிக்கு வளகாப்பு. எங்கள் வீட்டுக்காரோட சித்தி பையன் இருக்காங்க, அவங்க பொண்டாட்டிக்கு தான் வளகாப்பு. அவள் வந்துட்டு எனக்கு தங்கச்சி மாதிரி தாங்க. கூட பிறந்தாதான் தங்கச்சின்னு இல்லை இல்லையா, அவள் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். அந்த அளவுக்கு தான் நாங்களும் பழகியிருக்கோம். சரின்ட்டு அன்றைக்கி அவளுக்கு வளகாப்பு, 9வது மாதம் வளகாப்பு. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் அவர் மட்டும் பைக்கில் தான் போயிருந்தோம். காஞ்சிபுரத்துலேருந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். நல்லா உள்ளே போக போக நல்லா கிராமம் நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம 2 சைடு பார்க்கும்போது நல்லா பச்சை பசேல்னு நல்லா வயல்வெளியோட நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோலேயும் போட்டிருக்கேன். அவங்க பால் காய்ச்சும் போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வயல் எல்லாமே இருக்குங்க. நல்லா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த பக்கமும் வயல் இருந்தது, இந்த பக்கமும் நல்லா பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுவும் நாங்கள் போகும்போதும் நல்லா தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. ரெயின் கோட்டு வேறு எடுத்துகிட்டு போல் பயந்துகிட்டே இருந்தேன். தூறல் மட்டும்தான் லைட்டாக போட்டுகிட்டே இருந்தது. சரின்ட்டு மழை ஏதோ பெருசாக வரத்துக்கு முன்னாடி போயிடலான்ட்டு சரின்ட்டு அன்றைக்கி 12 மணிக்கு மேலே வளகாப்பு சொல்லியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 12:30 மணிக்கு மேலே வளகாப்பு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்ததுனால அப்புறமா ஒரு 4 மணிக்கு மேலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஒரு 1 மணிக்குள்ளே வந்ததால் சரின்ட்டு டக்குன்னு ஒரு 2 மணிக்கிட்டலாம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். 9வது மாதம் வளகாப்புன்றதுனால 9 வகை சாதம் செஞ்சுருந்தாங்க. சாதம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்களா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறது நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால் நல்லா காத்தாட நல்லா அது ஒரு 3-3:30 மணி நேரத்துக்கிட்ட எல்லாரும் எல்லாம் சேர்ந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மணி போல் அவங்க அம்மா சீர்வரிசைலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க அம்மா வீடு அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா தட்டு சீர்வரிசைலாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பழக்கம். அதே மாதிரி அவங்க அம்மா கொண்டு வந்த எல்லாமே பழத்தட்டு எல்லாமே நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவளை குனிய வச்சு முதுகில் வந்துட்டு பால் விட்டாங்க ஒரு 3 வாட்டி. ஒரு 9 பேர் சேர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு செஞ்சிட்ருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். ஆனால் அவங்க அம்மா சைடு வந்து செஞ்சாங்க. அது நாங்கள் பார்த்துட்ருந்தோம். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் செய்வாங்க, அக்கம் பக்கம்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அதில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ தான் இவளுக்கு நான் கிட்டேருந்து பார்க்குறேன் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு அந்த பால் 3 வாட்டி தொட்டு தொட்டு வச்சிட்ருந்தாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து 3 வாட்டி அந்த பாலை தொட்டு முதுகில் வச்சிட்ருந்தாங்க. சரின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவளோட மாமியார், எங்கள் சின்ன மாமியார், எங்கள் அத்தையோட தங்கச்சி அவங்க வந்துட்டு வச்சாங்க. அவங்க வச்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து வரவங்களும் எனக்கு சின்ன மாமியார் முறை தான். எல்லாருமே நாங்கள் சொந்தக்காரங்க தான். சரின்ட்டு அவங்களும் வச்சதுக்கப்புறம் நின்றுட்டுருக்கோம். என்னையும் கூப்பிட்டாங்க. நான் பெரியவங்க வைக்கட்டும்னு தான் நின்றுட்டுருந்தேன். சரின்ட்டு நீ வாமான்னு கூப்பிட்டோன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா என் தங்கச்சி இல்லையா, சரின்ட்டு வேகமாக போயிட்டு நானும் சந்தோஷமாக வச்சேங்க. ஏன்னா இந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ரொம்பவே சந்தோஷமாக நான் போயிட்டு அந்த 3 வாட்டி பாலை தொட்டு முதுகில் வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளோட அம்மா அப்பா வந்துட்டு அவளுக்கும் அவங்க மருமகனுக்கும் துணி கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாலெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நலங்கு வைக்க உட்காந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு வேப்பங்காப்பு போட்டாங்க. வேப்பிலை குச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு வளையல் மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு அம்மனை நினச்சி வேப்பங்காப்பு அதுக்கப்புறமா வெள்ளியில் வளையல் போட்டாங்க. வெள்ளி வளையல் போட்டதுக்கப்புறமா பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கண்ணாடி வளையல்லாம் அதுக்கப்புறம் நானும் போயிட்டு நலங்கு வச்சேன். அப்புறமா நலங்கெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக கண்ணாடி வளையல்லாம் போட்டு விட்டுட்டு அவளுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும், குழந்தையவங்களும் ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு டக்குன்னு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோங்க. ஏன்னா அங்கே 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சி நலங்கு வச்சு முடிக்கும்போது. நாங்கள் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு கிட்ட ஆகும். சரின்ட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம், நைட்டு டிராஃபிக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், சுடிதாரு. வரும்போது புடவை கட்டிட்டு உட்காந்துட்டு வந்ததில் காலெல்லாம் சரியான வலி. ஒரு பக்கமே இந்த புடவை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வர முடியல. அதனால் வரும்போது சுடிதார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டக்குன்னு போய் ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
வரும்போதும் தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை தூறிக்கிட்டே இருந்ததா சரின்ட்டு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வர வழியில் அவ்வளோவா ஆளுங்களும் யாரும் இல்லை, ரோடு காலியாக இருந்தது. அப்புறமா சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வர வழியில் ஒரு டீ கடையில் டீயும் வெஜ்ஜு பப்ஸும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.